அவர்கள் உலகில் முதன்முறையாக மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான சீர்மிகு திட்டத்தை 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தின்படி மக்களுக்கு, குறிப்பாக மக்களுடைய வீடுகளுக்கே தேடி சென்று வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் என்று உயர் இரத்த அழுத்த நோய்கள், நீரிழிவு நோய் சிகிச்சைகள், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் சிகிச்சைகள், நோய் ஆதரவு சிகிச்சைகள், இயன்முறை சிகிச்சைகள், சிறுநீரக நோய்க்கு சுய டயாலிசிஸ் செய்து கொள்வதற்கு தேவையான பைகள் வழங்குவது என்று இந்த 6 வகையான நோய்களுக்கு தேவையான அந்த மருத்துவ உதவிகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கினார்கள். உலக அளவில் 60 முதல் 70% வரை தொற்றா நோய்களினால் பாதிக்கப்படுகிறார்கள் மக்கள். எனவே அவர்களை காக்கும் உன்னதமான திட்டமாக இந்த திட்டம் 5/8/2021 தொடங்கி இதுவரை 1,86,13,872 பேருக்கு இந்த திட்டம் சென்றடைந்திருக்கிறது. இதில் உயர் இரத்த அழுத்த நோய் பாதிப்பு இருந்தவர்கள் 92,59,821 பேர், நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்தவர்கள் 46,54,595 பேர், இரண்டுமாக சேர்ந்திருந்தவர்கள் 41,39,328 பேர், நோய் ஆதரவு சிகிச்சை தேவைப்பட்டவர்கள் 4,84,889 பேர், பிசியோதெரப்பி என்று சொல்லப்படுகிற இயன்முறை சிகிச்சை அளிக்கப்பட்டவர்கள் 6,59,576 பேர், டயாலிசிஸ் பைகள் வழங்கப்பட்டவர்கள் 399 பேர். ஆக மொத்தம் 1,86,13,872 பேருக்கு 10,969 சுகாதார தன்னார்வலர்கள், 463 நோய் ஆதரவு சிகிச்சை செவிலியர்கள், 463 இயன்முறை சிகிச்சையாளர்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் 2,892 செவிலியர்கள் என்று ஏறத்தாழ 15,000 பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இந்த பணி மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்றைக்கு இது 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. 3 ஆண்டுகள் முழுமையாக நிறைவுற்று 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் 2 கோடி பயனாளிகள் என்கின்ற அந்த ஒரு இலக்கை இந்த துறை அடையவிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற போது சொன்னது, முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிற போது 1 கோடி பயனாளர்களுக்கு இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அது 1,86,00,000 மேற்பட்டவர்களுக்கு பயன் தந்திருக்கிறது. நிச்சயம் முதல்வர் அவருடைய விருப்பம் இரட்டிப்பாகி 2 கோடி பேரை சென்றடையும் நாள் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை இந்த திட்டம் கொண்டு செல்வது என்பது ஒரு சவாலான விஷயம். கிராமப்புறங்களை பொறுத்தவரை 100% பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சை அளித்திட முடியும். சென்னையை பொறுத்தவரை அந்த மக்களை தேடி சென்று அவர்களுக்காக காத்திருந்து சிகிச்சை அளிப்பது ஒரு சவாலான விஷயம். இதிலும் கூட பெருநகர சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறை பெரிய சாதனை படைத்திருக்கிறது. சென்னையில் எலிஜிபிலிட்டி பாப்புலேஷன் என்று சொல்லப்படுகிற வகையில் தகுதி படைத்த மக்களின் எண்ணிக்கையாக 58,94,860 என்று கண்டறியப்பட்டு அதில் இதுவரை பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டவர்கள் 53,05,373 பேர். இதில் சென்னையை பொறுத்தவரை இரத்த அழுத்த நோய் பாதிப்பு இருந்தவர்கள் 6,03,250, நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்தவர்கள் 3,65,679, இரண்டுமாக சேர்ந்திருந்தவர்கள் 3,03,203, இயன்முறை சிகிச்சை 14,066, நோய் ஆதரவு சிகிச்சை 8,038, சிஏபிடி பேக் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய்க்கான சுய டயாலிசிஸ்க்கான பைகள் 77. ஆக சென்னையை பொறுத்தவரை இந்த 1,86,00,000 பேரில் 12,94,313 பேர் சென்னையில் இன்றைக்கு பயன்பெற்று வருகிறார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்வின் மூலம் அடுத்து இந்த 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த திட்டம் 2 கோடியாவது பயனாளியை விரைவில் சென்றடைய வேண்டும் என்பதும், அதேபோல் சென்னையை பொறுத்தவரை அடுக்குமாடி குடியிருப்புகள், அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பவர்களையும் அணுகி அவர்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்திட வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் அந்த வெளியில் இருக்கிற காவலர்கள் நம்முடைய அலுவலர்களை உள்ளே விடுவது சிரமம் போன்ற பல்வேறு விஷயங்களும் இருக்கிறது. எனவே 104 என்கின்ற ஒரு
நம்ம அவசர பாதுகாப்பு எண் ஒன்று அறிவித்திருக்கிறோம். இந்த 104க்கு சென்னை மாநகரில் குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகள் இருப்பவர்கள் யாருக்காவது இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மருத்துவ சேவை தேவைப்பட்டால் அவர்கள் தொலைபேசியில் அழைத்தால் அந்த நம்முடைய பெருநகர மாநகராட்சியின் சுகாதாரத்துறை உடனடியாக அவர்களுக்கு தேவையான அந்த பாதிப்புகளுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்கும். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே இந்த திட்டம் போகும்போது வீடுகளில் ஆண்கள் பெரும்பகுதியானவர்கள் தொழிற்கூடங்களுக்கு போய்விட்டிருப்பார்கள், அவர்களுக்கும் இந்த திட்டம் போய் சென்றடைய வேண்டும் என்று கடந்த ஓராண்டுக்கு முன்னால் நிதிநிலை அறிக்கையில் மக்களை தேடி அந்த மருத்துவம் என்பது மாதிரி தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்கின்ற புதிய திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டது. அந்த திட்டம் கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் வட்டாரத்தில் உள்ள ஹூண்டாய் மோபிஸ் பிளான்ட்டில் நானும் நம்முடைய உயர் அலுவலர்களும் சேர்ந்து அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தோம். அந்த திட்டத்தின்படி இதுவரை 609 அந்த தொழிற்கூடங்களில் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது, பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதில் இதுவரை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை 3,05,300. இதில் ஏற்கனவே நான் சொன்ன இந்த தொற்றா நோய் பாதிப்புகள் இருப்பவர்கள் என்று கண்டறியப்பட்டவர்கள் 11,695 பேர், புதிதாக நோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருப்பவர்கள் 26,861 பேர். எனவே இந்த திட்டத்தில் இந்த தொழிலாளர்களுக்கும் அந்த மருத்துவம் என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையும் விரிவுபடுத்தும் பணி இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை கிண்டி, அம்பத்தூர் போன்ற தொழிற்பேட்டைகள் புதிதாக உருவாகி வருகிற திருமுல்லைவாயல், அந்த சென்னையை ஒட்டி இருக்கிற இந்த தொழிற்பேட்டைகளுக்கெல்லாம் 100% அந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்பது விரைவில் எங்களால் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. மிக விரைவில் கிண்டியிலோ அல்லது அம்பத்தூரிலோ நானே நேரடியாக சென்று அந்த திட்டத்தை அந்த தொழிற்கூடங்களிலும் தொடங்கி வைக்கவிருக்கிறேன். இல்லைங்க, வழக்கமாக இருக்கிற ஒன்று தான். அது குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற நிலையில் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது என்பது தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அந்த ஒவ்வொரு வருஷமும் எந்த மாதிரியான பாதிப்பு இருந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பாதிப்பு இருந்துன்னு. அந்த வகையில் இப்போ இது கட்டுக்குள்ளே தான் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை. இறப்புகள் ஏதும் இல்லாத நிலையில் கட்டுக்குள் இருக்கிறது. என்றாலும் இன்றைக்கி உள்ளாட்சி அமைப்புகளும் சுகாதாரத்துறையும் ஒன்றிணைந்து பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து போன வாரம் கூட சென்னையில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. எந்த மாதிரி இதை கடைபிடிக்கணுங்கிறத போன வாரம் கூட பண்ணியிருக்கிறோம். ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான் CIT நகரில் ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம். வருகிற 20 அல்லது 21ஆம் தேதி சென்னையை பொறுத்தவரை அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஊராட்சி அமைப்புகளைச் சேர்ந்த மாவட்ட அளவிலான நிர்வாகிகள், நகர்ப்புற ஊராட்சிகளைச் சேர்ந்த மாவட்ட அளவிலான நிர்வாகிகள், மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து உள்ளாட்சி அமைப்பின் நிர்வாகிகளும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டம் நடத்தி பருவ மழைக்கு முன்னால் எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பது, கடந்த ஆண்டுகளிலும் இந்த கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். மிக விரைவில் அந்த கூட்டமும் 20 அல்லது 21 ஆகஸ்டிலேயே நடத்தி இதை, ஏன்னா இன்னும் வடகிழக்கு பருவமழை வரத்துக்கு இன்னும் லேட் ஆகினாலும் முன்னாடியே அதை செய்ய போகிறோம். இல்லை, இப்போ அவங்களுக்கு அந்த மாநகராட்சியை பொறுத்தவரை எவ்வளோ பணியாளர்கள் இருக்காங்க? CHO 3,300 பேர் அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கொசு மருந்து அடிப்பது, புகை மருந்து அடிப்பது, அபேட் தெளிப்பது போன்ற பல்வேறு பணிகளில் அவர் கவனம் செலுத்துகிறார்கள். அதற்கான அவங்க ஷெடியூல் போட்டு லிஸ்ட்டு டெய்லி வெளியிடுறாங்க. நீங்கள் தேவையான CHOக்களை கேட்டுக்கலாம், எந்தெந்த நாள் எங்கெங்கே அவங்க அந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இல்லை, மழைநீர் ராம்நகரில், மடிப்பாக்கம், ராம்நகர், உள்ளகரம், பொழுதிவாக்கம் அந்த பகுதிகளில் எவ்வளோ திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டதுங்கிறத ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்களோடு நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி வச்சுருக்கிறோம். அந்த பணிகள் இப்போ நடந்துருக்கு. பணிகள் நடக்கும்போது ட்ரெயின் வெட்டும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ரோடு டேமேஜ் ஆகி தான் இருக்கும். இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரோடு ரெஸ்டோரேஷனுங்கிறது பண்ணுவாங்க. இப்போ ராம்நகர்லேயும் அது சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மடிப்பாக்கம், உள்ளகரம், பொழுதுவாக்கம், இந்த பள்ளிக்கரணை, ஜல்லடியான்பேட்டை போன்ற பல்வேறு பகுதிகளில் 90% மேலான பணிகள் நிறைவுற்றிருக்கிறது. சாலை போடும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லை, இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகராட்சி நிர்வாகம் நான் இப்போ சொன்ன மாதிரி அனைத்து சேவை துறைகளுடனான இந்த கூட்டங்களை விரைவில் நடத்த இருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு 1-2 மாத காலம் இருக்கிறதால அந்த கூட்டங்களை அவர்களும் நடத்தவிருக்கிறார்கள்.